சுரேஷோட வீட்டு திண்ணையில உட்காந்துருக்க மதிய அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு வராரு. அப்ப ராஜலட்சுமி, வாங்க ரங்கநாதன் வாங்க, உங்க மகளை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள ஆட்டோ புடிச்சு ஓடி வந்துட்டீங்க போல. பெத்த பாசம் அப்படி. உங்க மகன் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என் மகனை நிம்மதியா இருக்க விட்டாளா? என் மக ஊருக்கே சட்டம் பேசுற போலீஸ் ஆபீசர், அவனையே எதிர்த்து பேசுறான் உங்க மக. நேத்து நான் ஏதோ ட்ராமா பண்ணேன்னு சொல்லி என் மகத்துக்கு நேரா குத்தம் சொல்றான். இவளுக்கு இங்க என்ன வேலை? மதி உடனே, அப்பா நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கப்பா, தப்பு செஞ்சவங்கதான் தலை குனியணும், நான் எந்த தப்பு செய்யல, இவங்க ஆடின டிராமாவை நான் அமலப்படுத்தினேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா ரங்கநாதன் உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு? இவ லட்சணத்துக்கு இவ ஒரு ப்ரொஃபசர், ஒழுக்கத்தை கத்து கொடுக்க வேண்டியவ மாமியார் கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாம இருக்கா. மதி போதும்மா போதும், நம்ம பேசாம வாயும் கூட, நம்ம வீட்டுக்கே போவோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அவமானங்கிறாரு. மதியம் ராஜலட்சுமியை பார்த்து, நான் போறேன் அத்தை, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மகன் ஒரு போலீஸுங்கிற திமிர்ல நீங்க ஆடலாம், ஆனா அந்த யூனிஃபார்ம் தப்பு பண்றவங்க தண்டிக்கிறதுக்கு தானே தவிர பொண்டாட்டியை அடிமையா வச்சிருக்கிறதுக்கு இல்ல. சுரேஷ் கிட்ட சொல்லிடுங்க, மதி எப்பவும் யாருக்கும் தலைவணங்க மாட்டான்னு. ஐயோ, அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ஆட்டோல ஏறி கிளம்பிடுறாங்க. மதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா மதி கிட்ட, என்னடி இது, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு இப்படி கையை வீசிட்டு வரலாமா? ஊருலகம் என்ன பேசும் மதி? அம்மா, ஊருலகம் பேசுறது அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல அங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளு. உங்க மருமக அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு எனக்கு கை நீட்டி அடிக்க வர்றாரு, வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டாரு. மதி, புருஷன் 4 வார்த்தை பேசத்தான் செய்வான், கை கூட நீட்டுவான், அதுக்காக வீட்டை விட்டு வர்றதா? ஒரு பொண்ணுக்கு பொறுமைதான் முக்கியம், பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏமா, ஏன் பொண்ணுங்க மட்டும் பூமாதேவி மாதிரி இருக்கணும்? ஆண்கள் ஏன் மனுஷங்க மாதிரி இருக்க கூடாது? தப்பு செஞ்சா ஏன் நான் பொறுத்து போகணும்? ஏன்னா அதுதான் உலக நீதி. இந்த வீடு என் வீடு இல்லைன்னு நீ கல்யாணம் அன்னைக்கே முடிவு பண்ணிருக்கணும் மதி. ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பூந்த வீடுதான் சொந்த வீடு, பிறந்த வீடு வெறும் விருந்தாளி வீடுதான். அங்க உனக்கு என்ன அநீதி நடந்தாலும் நீ அங்கேயேதான் கிடக்கணும், சாகிறதா இருந்தாலும் அந்த வீட்டு திண்ணையில தான் சாகணும்ங்கிறாங்க. எவ்வளவு அழகா அடிமைத்தனமா அம்மா அது. பெத்த மக்களை விட இந்த சமூகம் என்ன சொல்லுதுங்கிற பயம்தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. சுரேஷ் பண்ற அக்கிரமத்தை விட நான் இங்க வந்து நிக்கிறது உங்களுக்கு பெரிய தப்பா தெரியுதா? ரங்கநாதனும், போதும் நிறுத்து, அவதான் மனசுடைஞ்சு வந்திருக்கால, அப்புறம் அவளை ஏன் மேலும் கஷ்டப்படுத்துறேங்கிறாரு. நீங்க சும்மா இருங்க, நீங்க தான் அவளை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு எஸ்ஐ மாப்பிள்ள கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். போலீஸ்காரன்னா கொஞ்சம் மொறுப்புத்தனமா தான் இருப்பாங்க, அதை சகிச்சுக்கிட்டு போகாம இவ இங்க வந்து உட்கார்ந்து இருந்தா நாளைக்கு அவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப இந்த சமூகம் இவ்வளவு வாழா வெட்டின்னு சொல்லும். எனக்கு அந்த அவமானம் தேவையில்லைங்கிறாங்க. அம்மா, என்ன வாழா வெட்டின்னு சொன்னாலும் சரி, இல்ல வேற என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சுயமரியாதையை அடைய வச்சுட்டு நான் அந்த நரகத்துக்கு போக மாட்டேன். எனக்கு என் காலில் நிக்கத்தான் தெரியும், நான் சம்பாதிக்கிறேன், யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன்னுறாங்க மதி. சுரேஷ் மதிக்கு கால் பண்றாரு. மதி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க அம்மா முகத்துக்கு நேரம் சவால் விட்டுட்டு என் வீட்டை விட்டு போயிருப்பேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு கொஞ்சமாதி தொத்தி இருக்காங்கிறாரு. சுரேஷ், வார்த்தைகள் அளந்து பேசுங்க, உங்க அம்மா அங்க என்ன டிராமா பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், உண்மை தெரிஞ்சும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. வாயை மூடு, எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு திமிர்ல ஆடுறியா, இல்ல உங்க அப்பா உனக்கு பின்னாடி நிக்கிறான்னு கொழுப்பா? என் பவர் பத்தி உனக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறாரு. உங்க பவர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுரேஷ். லாக்கப்ல இருக்கிற கைதிகிட்டையும் வீட்டுல இருக்கிற பெண்ணுகிட்டையும் மட்டும்தான் உங்க பவரை காட்டுவீங்க. நிஜமா தப்பு பண்றவங்க முன்னாடி உங்க யூனிஃபார்ம் நடுங்கும். மதி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வர வழிய பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சுரேஷ்? கொண்டுடுவீங்களா? ஆமா, கொண்டுடுவேன். இது சுரேஷோட கடைசி வார்னிங். இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நீ என் வீட்டு படியேறி வரக்கூடாது. மீறி இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்சா உன்னை பிணமாத்தான் வெளியே அனுப்புவேன். நீ என் வீட்டுக்கு தேவையில்லை. உன்ன மாதிரி திமிர் புடிச்சவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், வந்தா செத்த போன வேடிங்கிறாரு. மதி தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க, நீங்க போலீஸ், சட்டம் உங்க கையில இருக்குன்னு நினைப்பு, அதே சட்டத்தை வச்சு உங்களை என்ன பண்ற பாருங்க சுரேஷ், இனிமேல் நான் அழமாட்டேன், உங்களை அள வைப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சுரேஷ் வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மதி கம்ப்ளைண்ட் லெட்டரோட வராங்க. மதிய பார்த்ததும் சுரேஷ் கோபமாயி, நீ என்ன இங்க வந்த, எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறாரு. அதுக்கு மதி, நான் இங்க வந்தது ஒரு இன்ஸ்பெக்டரை பார்க்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கங்கிறாங்க. மதி, அறிவிருக்கா உனக்கு, நான் வேலை செய்யற இடம், இங்க வந்து உன்னோட குடும்ப பஞ்சாயத்தை கூட்டாத, மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடுது, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லாம இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணாதங்கிறாரு. நான் ஒன்னும் சும்மா சீன் கிரியேட் பண்ண வரல சார், பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா எனக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்க வந்திருக்கேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டரா உங்க கடமை செய்யுங்க, என் கம்ப்ளைண்ட் எழுதுங்க. மதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே நாற்காலியில உட்காந்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதுன்னு சொல்லுங்க, எழுந்து போக வெளியே அப்படிங்கிறாரு. ஏன் சார், இந்த நாட்டு ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளை வெளியே போன்னு சொல்றதுதான் அவங்க சட்டமா? எழுதிக்கங்க சார், என் புருஷன் என்ன எவ்வளவு கேவலமா நடத்துறாருன்னு. போன் பண்ணி ஒரு பொம்பளையாவே மதிக்காம அசிங்கமா பேசுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் அமைதியா இருக்குது. வேலை செய்யறவங்க எல்லாம் சுரேஷும் மதியுமே பாக்குறாங்க. சுரேஷுக்கு அவமானம் தாங்க முடியல. மதி வார்த்தைகளை கவனிச்சு பேசு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல,
நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சார், அதனாலதான் சொல்றேன், எழுதிக்கங்க. என் புருஷன் எனக்கு கொலை மிரட்டல் எடுத்திருக்காரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. மீறி வந்தா கொன்னுடுவேன்னு போன்ல கத்துறாரு. கை நீட்டி அடிக்க வர்றாரு. வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஒரு பெண்ணோட பால் முருகரை பறிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷுக்கு ஆத்திரத்துல ஏய் வாய் மூடுடி அப்படின்னு கத்துறாரு. என்ன சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண்ணை அடிக்க கை ஓங்குறீங்களா? இதையும் வேணும்னா கம்ப்ளைண்ட்ல எடுத்து சேர்த்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க மதி. நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. வீட்டு பிரச்சனைய வீதிக்கு கொண்டு வர்றது ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகில்ல. நல்ல பொம்பளையா புருஷன் அடிக்கிறத வாங்கிட்டு திட்டுறத சகிச்சுக்கிட்டு கொலை மிரட்டல் விடுத்தாலும் என் புருஷன் வீட்டுல சாவேன்னு பிறக்கணுமா? அவங்கதான் நல்ல பொம்பளையா? அப்படிப்பட்ட நல்ல பொம்பளையா இருக்க நான் விரும்பல சார். இப்ப சொல்லுங்க மிஸ்டர் சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெத்தவங்களும் கைவிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? அவளுக்கு இந்த சட்டம் என்ன பாதுகாப்பு கொடுக்கும் கேக்குறாங்க. இதற்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டராகவும் இல்லாம ஒரு புருஷனா நீங்களே சொல்லுங்களேன் மிஸ்டர் சுரேஷ். எனக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது உங்க சட்ட புத்தகத்துல இருந்து? என்ன தண்டனை இருக்கு சொல்லுங்க சார்னு கேக்குறாங்க. சுரேஷ் அதிர்ச்சியிலும் பேச வார்த்தையே இல்லாம ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அவமானப்பட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யாருன்னு தெரியுமா சார்? என் மாமியார் ராஜலட்சுமி தான். அதையும் அந்த புகார்ல முதல் ஆளா எழுதுங்க. மதி, எங்க அம்மாவை பத்தி இங்க பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன் இல்ல சார்? அந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து மனுஷியா என்ன மதிக்காம என் சுயமரியாதையை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சரிச்சது உங்க அம்மா தான். நான் செய்யாத தப்புக்கெல்லாம் பழைய போட்டு பொய்யான டிராமா எல்லாம் அரக்கேற்றி என்ன மன ரீதியா ரொம்ப சித்திரவதைக்கு ஆக்கியிருக்காங்க. கட்டத்துல உங்க அம்மாவோட இந்த தொடர்ந்த மன உளைச்சல்ல நான் மன அழுத்தத்துக்கு ஆளான, தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம என் நிஜமான குணத்தையே இழந்து செத்து போகலாம்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள தள்ளினாங்க. ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணுக்கு அவங்க செஞ்சது ரொம்ப கொடுமை சார். பெண் வன்கொடுமை. எங்க அம்மா உன்னை நல்லபடியா வாழ வைக்கத்தான் நினைச்சாங்க. நீதான் திமிர் புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க. நல்லபடியா வாழ வைக்கவா? ஒரு பொண்ணு மன அழுத்தத்துல தள்ளி அவளை பைத்தியமாக்கறதுக்கு தான் உங்க அம்மாவோட நல்ல எண்ணமா சார்? அவங்க கொடுத்த அந்த டிப்ரெஷன் பத்தாதுன்னு நீங்களும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு கை நீட்டி அடிக்க வந்தீங்க, வீட்டை விட்டு துரத்துனீங்க. இப்ப சொல்லுங்க மிஸ்டர் சப் இன்ஸ்பெக்டர், மருமகளை டிப்ரெஷன்ல தள்ளின மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வீட்டை விட்டு துரத்தின புருஷனுக்கும் உங்க சட்ட புத்தகத்துல என்ன தண்டனை இருக்கு? இதற்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லாம என் புருஷனாவும் நீங்களே சொல்லுங்க மிஸ்டர் சுரேஷ். எனக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு மதி கேக்குறாங்க. உனக்கு எவ்வளவு திமிரடி, எவ்வளவு நெஞ்சிலத்த இருந்தா ஊருக்கே சட்டம் பேசுற இந்த சுரேஷோட ஸ்டேஷனுக்கே வந்து என் முன்னாடியே உட்காந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுவும் என் ஸ்டேஷன் ஆளுங்க முன்னாடியே எங்க அம்மாவ குற்றவாளின்னு சொல்லுவியாடி? நான் ஒண்ணு இல்லாத சொல்லல சுரேஷ், வாய் மூடுன்னு சொன்னேன். சுரேஷ் பேரை சொன்னா இந்த ஏரியால இருக்க ரவுடிங்களுக்கே காய்ச்சல் வரும். இப்படிப்பட்ட என்ன எங்க ஆளுங்க முன்னாடி அசிங்கப்படுத்த பாக்குறியா? எங்க அம்மா ஒண்ணு டிப்ரெஷன்ல தள்ளினாங்களா? அவங்க ஒண்ணு கொடுமைப்படுத்தினாங்களா? பெத்த தாயை விட இந்த உலகத்துல எனக்கு எதிரி பெருசு. அவங்க பேச்சு கேட்டு நான் ஒண்ணு அடிச்சது தப்புன்னா ஆமாண்டி அடிச்சேன், துரத்துனது தப்புன்னா ஆமாண்டி துரத்துனேன், போன்ல மிரட்டினது உண்மைதாண்டி. உன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவளுக்கு தாண்டி சரி. உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த காயத்தை வச்சு என்ன என்னடி பண்ணுவ? கம்ப்ளைண்ட் பேப்பரை கிழிச்சு போட்ட சுரேஷ் பாத்தியா? இப்போ உங்க கம்ப்ளைண்ட் எங்க இருக்குன்னு பாத்தியா? இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் ராஜா. இங்க நான் வைக்கிறதா சட்டம். என் யூனிஃபார்ம் தொட்டு பார்க்க இந்த உலகத்துல எவனுக்கு தில் இல்ல. நீ நினைச்சா என் மேல கேஸ் போட முடியுமாடி? எவன் எழுதுவான் உன்னோட கம்ப்ளைண்ட? இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தனும் பேனா எடுப்பானா? கேளுடி. பாத்தியா, இதுதான் போலீஸ் பவர். இனிமேலாவது புத்தி வந்து ஓடி போயிடு. இல்லைன்னா உண்மையிலே உன்னை லாக்கப்ல தூக்கி போட்டு பார்க்காத நரகத்தை காட்ட வேண்டி வரும். வீட்டிலேயே முடங்கி கிட. கெட் அவுட் ஃப்ரம் ஸ்டேஷன் டென்ஷனா கத்திடுறாரு.